Good morning students. Today we discuss about the single displacement reaction. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம். ஓகேங்களா? இட் இஸ் ஏ ரியாக்ஷன் பிட்வீன் அன் எலமெண்ட் அண்ட் ஏ காம்பவுண்ட். அதே போல் இந்த சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் ரெண்டும் சேர்ந்து அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறது தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு வினை தான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். When they react, one of the element of the compound reactant is replaced by the element reactant to form a new compound and a element. அதே போல் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு எலமெண்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த எலமெண்ட் அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டோட ரியாக்ஷன் ஆகி அதுலேருந்து ஒரு புதிய காம்பவுண்டையும் ஒரு புதிய எலமெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணும். இதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு காம்பவுண்டு அதாவது கூட ஒரு எலமெண்ட் இது ரெண்டுமே ரியாக்ஷன் ஈடுபடும் போது இந்த எலமெண்ட் அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை அதாவது கூட ரியாக்ஷனில் ஈடுபட்டு நியூ காம்பவுண்டையும் நியூ எலமெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? த ஜென்ரல் ஸ்கெமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் கிவன் அஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பொதுவான ஒரு குறியீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு எலமெண்ட், பிசி அப்படின்ற ஒரு காம்பவுண்ட். அப்போது ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் ரெண்டு ரியாக்ஷனில் ஈடுபடும். அப்படி ஈடுபடும் போது இந்த ஏ அப்படின்ற எலமெண்ட் பிசி அப்படின்ற எலமெண்ட்டில் கூடிய சியாக கூட ரியாக்ஷனில் ஈடுபட்டு அது என்ன பண்ணும், ஏசி அப்படின்ற ஒரு காம்பவுண்டையும் பி என்ற ஒரு எலமெண்ட்டையும் கொடுக்குது. அப்போது ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணி அந்த காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை ஓகேங்களா பிசி இல்லையா இதில் ரெண்டுத்தில் எதனா ஒரு எலமெண்ட்டை கூட ரியாக்ஷனில் ஈடுபட்டு ஒரு நியூ காம்பவுண்டையும் அதுலேருந்து பிரிஞ்சு போகிற ஒரு சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி அதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது என்ன பண்ணும், ஒரு புதிய தனிமத்தையும் கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிஸ்பிளேசஸ் எலமெண்ட் பி ஃப்ரம் த காம்பவுண்ட் பிசி அண்ட் என்ஸ் ஏ சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அக்யூர்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு எலமெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கக்கூடிய பி என்ற எலமெண்ட்டை கூட ரியாக்ஷனில் ஈடுபட்டு அதை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது ஏ வந்து பிஏ டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா if zinc metal is placed in the hydrochloric acid, hydrogen gas is evolved. Here hydrogen is displaced by zinc metal and zinc chloride is formed. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது. ஜிங்க் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதாவது HCl கொண்டு போய்ட்டு வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இந்த ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஜிங்க் குளோரைடையும் ஹைட்ரஜனை தனியாகவும் பிரிச்சுடுது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜிங்க் அப்படின்றது ஒரு எலமெண்ட், HCl அப்படின்றது ஒரு காம்பவுண்ட். ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் ரியாக்ஷன் ஈடுபடுது. அப்படி ஈடுபடும் போது இந்த ஜிங்க் என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இந்த ஹைட்ரஜனை தனியாக கொண்டு போயிட்டு வெளியில் அடிச்சிது. அப்போது ஹைட்ரஜன் இடத்தை இது ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஜிங்க் குளோரைட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if an iron nail is placed in a aqueous solution of copper 2 sulfate as shown in the figure 10.2, the iron displaces copper from its aqueous solution and the so formed is copper deposit over the iron nail. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த காப்பர் சல்ஃபேட் என்ன பண்ண சொன்னால் அயன் கூட நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? அயன் அப்படின்றது ஒரு எலமெண்ட், காப்பர் சல்ஃபேட்ன்றது ஒரு அக்வா சொல்யூஷன், இது ஒரு காம்பவுண்ட். ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் ரியாக்ஷன் ஈடுபடுது. அப்படி ஈடுபடும் போது இந்த அயன் என்ன பண்ணுறது சொன்னால் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அது காப்பர் டிஸ்பிளேஸ் பண்ணி ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டையும் காப்பர்ன்ற தனியாக ஒரு எலமெண்ட்டையும் நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? இதுவும் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேங்களா? இது கீழே வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க, பார்த்து புரிஞ்சுங்க. It is easy to process so many reactions of this kind with different combination of reactants. அதே போல் இது மாதிரியான ரியாக்ஷன் நிறைய வந்து நடக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம முன்னாடி வைக்கணும்னு சொன்னால் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரியாக்ஷனில் வந்து will they all occur in practice. அதான் இது எல்லாமே நடைமுறையில் நடக்குமா அப்படின்னு கேட்டால்
நோ நடக்காது. ஏன் அப்படின்னா நிறைய ரியாக்ஷன் நம்ம எழுதலாம். அப்படி எழுதும்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படியே எழுதுகிறோம். ஒரு எலமெண்ட்டை இன்னொரு காம்பவுண்டை கூட மிக்ஸ் பண்ணலாம், ஒரு காம்பவுண்டை இன்னொரு எலமெண்ட்டை கூட மிக்ஸ் பண்ணி நம்ம எழுதலாம். ஆனால் அதில் நடைமுறையில் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் மோஸ்ட் ஈஸிலி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் ஹாலஜன். இதை ஹாலஜன் ஃபேமிலி வச்சு நம்ம ஈஸியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம். எப்படின்னா லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் 2 ரியாக்ஷன்ஸ். கீழே வந்து 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு சோடியம் குளோரைட் அக்வா சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதை கூட ஃப்ளூரின் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டு என்ன பண்ண ரியாக்ஷனில் ஈடுபடும். அப்படி ரியாக்ஷனில் ஈடுபடும் போது இந்த குளோரினை ஃப்ளூரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணி NaFையும் குளோரினை தனியாக பிரிக்குது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. NaCl அப்படின்றது ஒரு காம்பவுண்ட், Fன்றது ஒரு எலமெண்ட். இது ரெண்டுமே ரியாக்ஷனில் ஈடுபட்டு இந்த குளோரினை இந்த ஃப்ளூரின் போய் என்ன பண்ணுதுன்னா ரீப்ளேஸ் பண்ணுது. அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு NaF அப்படின்ற சோடியம் ஃப்ளூரைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்டையும் நியூ காம்பவுண்டையும் குளோரின் அப்படின்ற எலமெண்ட்டையும் நமக்கு கொடுக்குது. இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்படி நடக்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே NaF சோடியம் ஃப்ளூரைடு குளோரின் கூட ரியாக்டில் ஈடுபடும் போது இது என்ன பண்ண சொன்னால் குளோரின் ஃப்ளூரினை ரீப்ளேஸ் பண்ணி சோடியம் குளோரைடையும் ஃப்ளூரின் நமக்கு தனித்தனியாக கொடுக்குது. இதை நம்ம ரியாக்ஷனில் எழுதிட்டோம். ஆனால் இது நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. அதை பற்றி பார்க்கலாம். The first reaction involves the displacement of chlorine from NaCl by fluorine. In the second reaction, chlorine displaces fluorine from NaF. இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆயிருக்குன்னா குளோரின் இடத்துல ஃப்ளூரின் வந்திருக்கு. அப்போது NaClலேருந்து அந்த Cl எடுத்துகிட்டு ஃப்ளூரின் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. செகண்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரியாக்ஷன் குளோரின் டிஸ்பிளேஸ் ஃப்ளூரின் ஃப்ரம் NaF. செகண்ட் வந்து பார்த்தா NaFலேருந்து ஃப்ளூரின் டிஸ்பிளேஸ் பண்ணி குளோரின் வருது. ஓகேங்களா, இப்போது 2 ரியாக்ஷன் நடக்கும்போது அவுட் ஆஃப் திஸ் 2 த செகண்ட் ரியாக்ஷன் வில் நாட் அக்யூர். இல்லை ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் செகண்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம எழுதும்போது எழுதிடுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனால் இந்த ரியாக்ஷன் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. சரி, ஏன் நடக்காது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, பிகாஸ் ஃப்ளூரின் இஸ் மோர் ஆக்டிவ் தென் குளோரின் அண்ட் ஆக்குபைஸ் த அப்பர் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள். ஃப்ளூரின் இஸ் மோர் ஆக்டிவ். ஃப்ளூரின் வந்து வினைத்திறன் மிக்கது. அதாவது ரியாக்ஷன் ஈடுபடும் போது அதனுடைய வினையினுடைய வேகம் வினைத்திறன் வந்து அதிகமாக இருக்கும். எதை விட? குளோரினை விட. அப்போ குளோரினை விட ஃப்ளூரினுக்கு வினைத்திறன் அதிகம், குளோரினுக்கு வினைத்திறன் கம்மி. அதே போல் அண்ட் ஆக்குபைஸ் த அப்பர் பொசிஷன் இந்த பீரியாடிக் டேபிள். அதே போல் பீரியாடிக் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து குளோரினுக்கு முன்னாடியே வரும். குளோரின் வந்து 17 பிளேஸ் இருக்கும், ஃப்ளூரின் வந்து 9th பிளேஸ் இருக்கும். ஸோ குளோரினை விட ஃப்ளூரின் முன்னாடி இருக்குது. அதே போல் குளோரினோட ஃப்ளூரினுக்கு வினைத்திறன் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டு சொன்னால் ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ ஃப்ளூரினை வந்து குளோரினால் ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஆனால் குளோரினால் முடியாது. ஏன்னு கேட்டால் அது வினைத்திறன் அதிகம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் இடத்துல ஃப்ளூரின் தான் இருக்குது. ஓகேங்களா, so in displacement reaction the activity of the element and their relative position in the periodic table are the key factors to determine the feasibility of the reaction. அதே போல் ஒரு வினை நடக்குது சொன்னால் அதில் ஏற்படக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வினையோட திறனையும் அதே போல் பீரியாடிக் டேபிளில் அது இருக்கக்கூடிய பொசிஷனும் தான் அதனுடைய வினையோட திறனை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போது ஓகேவா, அதே போல் ஒரு சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரியாக்ஷன் இருந்தாலும் சரி, எதுக்கு மோர் ஆக்டிவ், அதாவது எது வந்து வினைத்திறன் அதிகமாக இருக்குதோ, அதே போல் பீரியாடிக் டேபிளில் எது முதன்மையாக இருக்குதோ, ஃபஸ்ட் இருக்குதோ, அதுதான் அதால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பின்னாடி இருக்கிறதால முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மோர் ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் readily displace less active elements from the aqueous solution. அது aqueous solution இருக்கு இல்லையா, அந்த aqueous solutionல more active elements எது வினைத்திறன் அதிகமாக இருக்குதோ அதால் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதே போல் வினைத்திறன் கம்மியாக இருக்கக்கூடிய பொருள் வந்து வினைத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் வினைத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு வினைத்திறன் கம்மியாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, த ஆக்டிவிட்டி சீரியஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் இஸ் கிவன் பிலோ. ஒரு சில ஆக்டிவிட்டி சீரிஸ் வினைத்திறன் மிக்க எலமெண்ட்ஸையும் வினைத்திறன் குறைந்த எலமெண்ட்ஸையும் கீழே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் வந்து ஆக்டிவ் சீரிஸில் பொட்டாசியம், சோடியம், லித்தியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க், அயன், லெட், ஹைட்ரஜன், காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா அவருடைய ஆக்டிவ் சீரிஸில் மோஸ்ட், அதாவது மேலேருந்து கீழே வரும்போது மேலே இருக்கிறது மோஸ்ட் ரியாக்டிவ், கீழே இருக்கிறது லெஸ் ரியாக்டிவ், அதனுடைய படிப்படியாக போட்டிருக்காங்க. இதை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு
கீ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் சென்ட் லயன்ஸ், கேட், monkeys அண்ட் ஜீப்ராஸ் இன்டு லவ்லி ஹார்ட் கண்ட்ரிஸ் சைன்ட் ஜென்ரல் பென்குயின். ஸோ இதை ஈஸியாக நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு சொன்னால் அப்படியே ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே பார்த்தா சேமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ்க்கு வந்து பொட்டாசியம், சென்டுக்கு சோடியம், லயன் லித்தியம், கேட் கால்சியம், monkeys மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம், ஜீப்ராஸ் வந்து ஜிங்க், இன்டு அயன், லவ்லிக்கு லெட், ஹார்ட் ஹைட்ரஜன், கண்ட்ரிஸ் காப்பர், சைன்டு சில்வர், ஜென்ரல் கோல்டு, பென்குயின் பிளாட்டினம். ஸோ ஈஸியாக ஆக்டிவ் சீரிஸ் ஞாபகம் வச்சதாக நமக்கு ஒரு சிம்பிளான கீ பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுட்டு நம்ம அதனுடைய ஆக்டிவ் சீரிஸை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். பை ரெஃபரிங் த ஆக்டிவிட்டி சீரிஸ் ட்ரை டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டி சீரிஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, இதை வச்சுட்டு கீழே அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த மெட்டல்ஸ் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ வந்து பார்த்து சொன்னால் கீழே வந்து ஒரு மெட்டல் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஹைட்ரோக்ளோரிக்லேருந்து ஹைட்ரஜனை எதால் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஜிங்கா அப்படின்னு சொன்னால் சில்வரான்னு கேட்குறாங்க. ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எந்த எலிமெண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ண முடியும்? சில்வரால் முடியுமா, ஜிங்கால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிவ் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் அண்டு ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். அதே போல் இதை கெமிக்கல் ஈக்குவேஷனோட எழுதி அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 10.1 கொடுத்துருக்காங்க. டேக் அபவுட் 5 ml ஆஃப் டாய்லெட் கிளீனிங் ஆசிட் இன் எ பீக்கர். நம்ம வீட்டில் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை எப்படின்னா 50 ml எடுத்துங்க. அது எடுத்துகிட்டு பிளேஸ் எ ஸ்மால் அயன் நெயில் இன் இட். அதுக்குள்ளே ஒரு ஆணியை ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு வெயிட் ஃபார் அபவுட் 10 minutes, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்சர்வ் வாட் ஹேப்பன் இன் த பீக்கர். அந்த பீக்கரில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் என்னவோ மாறுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். டூ யூ ரெகக்னைஸ் எனி சேஞ்சஸ், அதில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரிப்போர்ட் யுவர் அப்சர்வேஷன் வித் த கெமிக்கல் ஈக்குவேஷன். அதை யூஸ் பண்ணி அந்த டாய்லெட் இருக்கக்கூடிய ஆசிட், நம்ம என்ன ஆசிட் யூஸ் பண்ணுறோமோ அதோடைய கெமிக்கல் நேம், அதே போல் அயன், அது ரெண்டுத்தையும் எழுதி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதி என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு, என்ன சேஞ்சஸ் அதில் ஏற்பட்டிருக்கு சொல்லிட்டு நீங்கள் அதை எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.